பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? சிறகுகளும் செட்டைகளும். சங்கீதம் 91 அதிகாரம் 4 வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசேமி கேடகம் ஆகும். அதாவது இந்த அதிகாரம் ஃபுல்லாவே ஒரு பாதுகாப்புக்கான அதிகாரம்னே சொல்லலாம். எப்படி ஒரு கோழி தன் சட்டையின் கீழே குஞ்சுகள் பாதுகாக்குதோ, அது போல எசப்பான நம்மளை பாதுகாக்கிறாரு. என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா எசப்பாக்கு சிறகுகளும் சட்டைகள் இருக்கான்றது? இருக்கு. எப்படின்னா பிதா குமார் பரிசுத்த ஆவியானவரும் ஒருவரா இருக்காருல்ல. பரிசுத்த ஆவியானவருக்கு ஐடென்டிட்டி புறாதான். புறாக்கு எப்படி சிறகுகளும் செட்டைகளும் இருக்கு. நம்ம அப்போ ஏசப்பாக்கு அவரோட நிழல், சட்டையின் நிழல், அடைக்கலம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். பரிசுத்த ஆவியானோட நடத்தையில நம்ம நடத்தப்படும் போது அவர் சிறகுகளால நம்மளை மூடுவார். அவர் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். இதை எப்போ நம்ம உணர்வோம்னா வெயிட்டிங் பீரியட்ல, ஒரு வனாந்திர பாதையில் ஆண்டவர் எல்லாருமே ஒரு வனாந்திர பாதையில வெயிட்டிங் பீரியட்ல கொண்டு போவார். அப்படி கொண்டு போகும்போது பிசாசனை நம்மளை ஏகப்பட்ட தந்திரமான காரியங்களை எத்தனைச்சிட்டு இருப்பான். ஏசப்பா அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு கற்றுக் கொடுப்பாரு. புது லேர்னிங் நிறைய கற்றுக் கொடுப்பார். நம்மளும் மோல்ட் பண்ணுவார், ஷேப் பண்ணுவார், அதெல்லாமே பண்ணுவார். ஆனால் பிசாசனுங்க அதை பிடிக்காம நம்மளை எப்படியாவது அது திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக எத்தனைச்சிட்டு இருப்பான். அந்த ஆபத்தான சுச்சுவேஷன் சூழ்நிலை மனுஷன் மூலியமா எழுப்பி விடுவான். அதுலேருந்து விலகி பாதுகாக்கணுக்காக தான் எசப்பா அவரோட சிறகுனாலே நம்மளை மூடுகிறாரு. அவர் செட்டிங் கீழே அடைக்கலமா நம்மளை வைத்துட்டு இருக்காரு. அடுத்த அவரோட சத்தியம் நமக்கு பரிசேமி கேடகம். அது பரிசயம்னா என்னன்னா, ஒரு சின்ன ஒரு கேடகம் பெருசா இருக்கும், அதை காட்டிலும் சின்னதா இருக்கும் இந்த பரிசயம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இந்த ஆண்டோட வார்த்தையை சத்தியத்தை அதிகமா அறியறோமா, அப்ப நம்மளுக்கு அவரோட வார்த்தை நமக்கு கேடகமா பரிசயமா இருக்கும், ஒரு பாதுகாப்பா, ஒரு ஷீல்டா இருக்கும். எசப்பா சொல்ல, நானே சத்தியம் ஜீவனும் வலிமை இருக்குன்னு எசப்பாவை எந்த அளவுக்கு நம்ம அறிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பும் அதிகமா இருக்கு. இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா தாவீது வனாந்தரத்துல சவுலுக்காகவும் தன் பையனுக்காகவும் துரத்திட்டே வராங்க. அதுக்காகவும் பயந்து தாவீது வனாந்தரத்துல ஓடிட்டே இருப்பார். அந்த வனாந்தரத்தை தான் கர்த்தர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, கற்றுக் கொடுத்தாரு. ஏழ்மையிலேருந்து ராஜாவா இருக்கிறதுக்கு அந்த தகுதியை அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த வனாந்தரத்தை தான் ஆண்டவர் அவங்கள உருவாக்கினார். அந்த வனாந்தரம் அவங்கள அழுந்தாங்க, புலம்பினாங்க, கதறினாங்க, ஜெபித்தாங்க, பாடினாங்க. கூட இந்த பாதுகாப்பை அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு சத்தியத்தை அறிந்து ஆண்டவர் ஆவியான ஒரு வார்த்தைக்கு கீழ் பண்ணி நடக்கிறோமா, அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு இருக்கு, அடைக்கலம் இருக்கு. ஒரு வார்த்தை நமக்கு கேடகமா அரணா கோட்டையா இருக்கும். ஸோ எசப்பாவோட நிழல்ல சட்டிங்களை எப்போதுமே இருக்கிற பிள்ளைகளை நம்ம காணப்படும். ஆமீன்.